ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி லைட்டிங் கொஞ்சம் சரியாக ஒர்க் ஆகலை, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படியே தான் பேச போகிறேன். லைட்டிங் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? வெறும் டியூப்லைட் வெளிச்சத்தில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சரிப்பா, இன்றைக்கி நிறைய கண்டென்ட் இருக்கா பேசுகிறதுக்குன்னு கேட்டால், பாரு சைலண்ட் ஆனோடனே ஃபுல் கண்டென்ட் எதுவுமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொமோவில் கூட பாரு வரல. ப்ரொமோவில் பாரு வரான்னு புலம்பிட்டு இருந்தவங்களுக்குலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். ப்ரொமோவில் கூட பாரு வரல. ஏன்னா அங்கே பாரு சைலண்ட் ஆகிட்டாங்க 2 நாளாக. ஏன்னா அவங்களுக்கும் எலிமினேஷன் பயம் வந்துடுச்சு. அவங்களும் சைலண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, எலிமினேஷன் பயம் இல்லை, நாமினேஷன் பயமே இல்லாமல் தப்பிச்சுக்கிட்டாங்க. அல்லக்கு எங்கள் 5 ஒரு 4 5 சுற்றிட்டு இருக்குல்ல, அது அன்பு கேங்கோ, புள்ளி கேங்கோ, அன்பு கேங் 2.1 ஏதோ ஒன்று. இப்போ சபரிசமா வேறு மாறிடுச்சு. அது எத்தனை பேருக்கு தெரியும்? அது 1 ஹவரில் வரல. நேற்று லைவில் வந்தது. இந்த அன்பு கேங் 2.1 வந்து கனியக்காக்கு 5 வீக்ஸ்க்கு வந்து இந்த ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் கண்டினியூஸாக ஹேட்ரிக் அடிச்சிருக்காங்களாமே. 3 வீக்ஸாக ஃப்ரீ நாமினேஷன் பாஸு. ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் நாமினேஷன்லேயே வரல. அதுக்கப்புறம் கேப்டன்சி வந்துடுச்சு. அடுத்த 2 வாரம் ஃப்ரீ நாமினேஷன் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, நேற்று வியனா வெஸ் கனின்னு வந்துச்சுல்ல, கதை சொன்னாங்க. கதை நரேஷன் கதை நல்லா இருந்ததுதான். ஊரெல்லாம் ஏமாத்தினா கதை நல்லா இருந்ததான். அப்போ ஊரை ஏமாற்றிட்டு அதை சுவாரஸ்யமாக சொன்னால் நல்லாயிருக்கும் போல இருக்குது. அப்புறம் குக் வித் கோமாளியில் வந்தோடனே கனியக்கா கதை தான் சூப்பர்னு சொல்லணும்னு விஜய் டிவி ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ண சொல்லிட்டாங்க போல இருக்குது. அதனால் கதை நல்லா இருந்தது அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி, கதை நல்லா இருந்ததுன்னு சொன்ன வரைக்கும் ஓகே. ஓட்டிங்கில் சொன்னது கூட இது கூட ஓகே. ஆனால் வியானா விஸ் கனின்னு வரும்போது பார்த்தீங்கல்ல, கனின்னு ஃபஸ்ட்டு வியானாக்கும் பாதிக்கு மேலே ஓட்ஸ் வந்துச்சு. ஆனால் அகெயின் ஓட்டிங் போகலான்னு சொன்னவங்கலாம் வியானான்னு சொன்னவுடனே அதுக்கு சொன்னவங்கலாம் மாற்றி கனின்னு சொன்னது. அப்புறம் சுபிக்ஷா என்னவோ இதான் சொல்கிறேனே, வியானாவை கூட நம்பிடலாங்க. இந்த சுபிக்ஷாவும் விக்ரமையும் நம்பவே முடியாது. அவங்க 2 பேருமே கனி குரூப்பை பகச்சிக்கூடாதுன்றதை பிளான் பண்ணி ஆடுறாங்க. அதனால தான் பாரு கிட்ட வியானா பேசினாலும் சுபிக்ஷா வந்து நோய் நிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இப்படி அல்லக்கை கும்பல்லாம் வச்சுட்டு முன்னேறவங்களாம் உள்ளே இருக்காங்க. நாமினேஷன்லேயே வராமல் தப்பிச்சுக்கிறாங்க. இல்லைனா வந்துட்டு உள்ளே குரூப்பிசம் பண்ணிட்டு வந்துட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மரில் கூட வராமல் தப்பிச்சுக்கிறாங்க. அப்படின்னா சரி, அப்போ இந்த வாரம் யார்ப்பா எலிமினேஷன் அப்படின்னு சொல்லும்போது, பாரு போனால் போகலான்னு சேனல் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கும் தெரியல. டியூஸ்டே தர்ஸ்டே கொஞ்சம் சேஃப் ஜோனில் இருந்த மாதிரி இருந்து பாரு 3rd பிளேஸில். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பிளேஸில் அந்த அப்பாட்டாக்காரங்க 2 இருக்குல்ல, வினோத்தும் கமருதீனும் ஆப்வியஸாக பிஆர் ஒர்க் தாங்க. ஏனுங்க போன வாரம் நாமினேஷனில் கமருதீனையும் அடித்தாங்க, பாருவையும் அடித்தாங்கன்னும் போது அது எப்படிங்க கமருதீனுக்கு மட்டும் ஓட்டு வரும்? அப்போ பாரு கண்டென்ட் கொடுத்தாங்கன்றதுக்காக அவங்களுக்காக ஓட்டு வந்திருக்கனால ஒரு விஷயந்தான். அரோரா எதுவும் பண்ணல, சரி அவங்களுக்கு ஓட்டு வரல. 5th பிளேஸில் இருக்க கலை வந்து 4th 5th டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அவருக்கும் ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் அடுத்த வாரம் வந்துருச்சு. அப்போ இந்த வாரமே அவர் உள்ளே இருப்பாருன்னு தெரியாது. அப்போ நீங்கள் அடுத்த வாரம் ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் வச்சு என்ன பண்ண போகிறீங்கன்னா, எல்லாமே சேனலோட ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்னு சொல்கிற இடத்துல பாருவை எடுக்கிறதுக்கான ஐடியா உள்ளே இருக்கா அப்படின்னு கேட்டால் டபுள் எலிமினேஷன் வச்சு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சாரி ப்ளீஸ், ஏன்னா ஃபஸ்ட்டு செகண்டுக்கு இவனுங்க போட்டி போட்டிருக்கானுங்க. அன்அஃபிஷியலில் வினோத்தும் அஃபிஷியலில் கமருதீனும் மாட்டி 2 அப்பாட்டாக்காரங்களாம் போட்டி போட்டிருக்கானுங்க. ஸ்ட்ராங்காக இருக்க பியர். நாங்கள் 2 லட்சம் 3 லட்சம் ஓட்டெல்லாம் வினோத்துக்கு வருதாமே அப்படின்னு கீஸ்டார் உள்ள அப்படின்னு தெரியலையே. கனியக்கா அடுத்து எப்படி திவாகரை இப்போ இந்த வாரம் துரத்துனாங்களோ ரைட்டுங்களா, அப்போது அடுத்த வாரம் விக்ரம சூப்பர் டீலக்ஸ்க்கு கொண்டு வந்துட்டு வினோத்தையும் துரத்த தான் போகிறாங்க. ரைட்டுங்களா? கெமி உள்ளே வர வரைக்கும் தான் ரம்யா அந்த குரூப்பில் இருக்க முடியும். கெமி உள்ளே வந்துடுச்சுன்னா ரம்யாவை துரத்தி விட்ருவாங்க. ஸோ அந்த 5 பேர் தான் அந்த வீட்டை ஆட்சி செய்யணுன்றதுல அந்த 5 பேரும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க இந்த சீசனில் அப்படின்னு சொல்லும்போது, இந்த வாரம் திவாகருக்கு ஆனதோ இல்லைன்னா பாருக்கு ஆனதோ இன்னும் 1 வாரத்தில் 2 வாரத்தில் வினோத்துக்கும் ஆக தான் போகுது. அப்போ அவர் எகிரிட்டு அவருக்கான ஸ்டாண்டு எடுக்கும்போது எடுத்தால் தான் அவர் சுயரூபம் வெளில வரும்னா, அப்போது வினோத் சரின்னு அவருக்கான ஸ்டாண்ட் எடுக்கும்போது நீங்கள் அப்போ வினோத் வெஸ் கனின் வந்தால் நான் என்னென்னு பார்க்குறேன், கமருதீன் வெஸ் கனி வந்தால் பார்க்குறேன், கமருதீன் வெஸ் சபரி வந்தால் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னும் போது எல்லாருமே ஒரு பொண்ணை அடின்னு அடிச்சுட்டு அவளை நாமினேஷன்லேயும் கொண்டு வந்துட்டு நாமினேஷனில் 10 ஓட்டு வாங்கினவரும் ஃபஸ்ட்லேயும் செகண்ட்லேயும் இருக்காராம். ஆனால் வந்துட்டு இந்த பொண்ணு 3rd பிளேஸில் கூட இல்லை, ஏதோ 2 நாள் முன்னாடி 3rd பிளேஸ்னாங்க. இப்போ பார்த்தா 3rd 4th 5th 3மே டேஞ்சர் ஜோனில் அரோரா கலை பாரு இருக்காங்க. அப்படின்னும் போது 3 பேருக்குமே 1000 ஓட்டு 1500 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ வந்து எப்படி வேணால் எப்போ வேணால் மாறணும் போது சேனல் என்ன பிளான் பண்ணுவாங்கன்னே தெரில. ஓட்டு இருக்கட்டும், அங்கே கழுது அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் சேனல் டிசைட் பண்ணுறது டபுள் எலிமினேஷன் வச்சு பாரு வைல்டு கார்டு வரதுக்கு முன்னாடி பாரு அமைச்சலான்னு பிளான் பண்ணுவாங்களோ இல்லை கலையும் அரோராவையும் வெளில அனுப்புவாங்களோ தெரியல. ஆனால் பாரு டேஞ்சர் ஜோன் தான் போல இருக்குது. ஸோ பாரு ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் ரெடி ஆகிக்கோங்க. நெக்ஸ்ட் யாருக்கு ஃபேனாக போகலாம் அந்த வீட்டில் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு வைல்டு கார்டு உள்ளே வந்த அப்புறமா ஏதோ ஒரு சண்டை வந்துச்சு. அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே அந்த கேமோட ஃப்ளோவில் எடுத்தாங்கன்னா கூட மனசாரிடும். ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் கமருதீனையும் வினோத்தையும் சேவ் பண்ணுவீங்க அப்படின்னா
மக்கள் மனநிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வெளில ஆதிரி ஒரு புலம்பிட்டு இருக்காங்க. பார்த்துருப்பீங்க ஆதிரியோட இன்டர்வியூ, ஜாக் கூடலாம் கூட சேர்ந்து ஆதிரி இன்டர்வியூ கொடுத்தாங்க. அப்புறம் வந்து ஜோ மைக்கேல் அவர் எடுத்தார். இன்னும் 2, 3 பேர்லாம் எடுத்தாங்க. அவங்க திருப்பி வைல்டு கார்டாக வேறு உள்ளே வரப்போகிறாங்க. ஆனால் இப்போ இல்லை, இன்னொரு 3, 4 வீக்ஸ் கழிச்சு வரப்போகிறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது ஒரு பக்கம் நடக்கட்டும். ஆனால் வந்து அவங்க வெளில போய் எஃப்ஜே பற்றி சொல்கிறது அப்படின்னும் போது அவங்க சைடுக்கான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நிறைய வெளில வருதுன்னும் போது நாதிரி சரின்லாம் சொல்லலைங்க. அதே நான் அகெயின் சொல்கிறதெல்லாம் ஒரு லவ் கண்டென்ட்னு வந்தால் ஒரு பொண்ணை வெளில அனுப்பிச்சிறதும் ஒரு பொண்ணை ஈஸியாக ப்ளேம் பண்ணுறதும் நடக்கிற இந்த சொசைட்டியில் ஷோலேயே அதே தானப்பா நீங்களும் ஃபாலோ பண்ணுறீங்க, அதே பேட்டர்ன் தானா, அதே தானே திருப்பி ரிப்பீட்னு பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ கமருதீன் ஹையஸ்ட்டாக அவர் ஃபஸ்ட்டில் இருக்காராம், அவருக்கு சப்போர்ட் பண்ண வினோத் ஃபஸ்ட்டில் இருக்காராம். ஆனால் பாரு சேஃப் ஜோனில் கூட இல்லை டேஞ்சர் ஜோனில் இருக்காங்களாம். ஏன்னா அவங்க நெகட்டிவ் கண்டென்ட் கொடுத்தாங்க. சரி ஓகேப்பா, அவங்க நெகட்டிவ் கண்டென்ட் கொடுத்தாங்க. அப்போது கமருதீன் கொடுத்த கண்டென்ட்டுக்கு பேர் என்ன? அவர் பேசின அடல்ட் கண்டென்ட்டுக்கு பேர் என்ன? அவர் எழுதி காமிச்சதுக்கு பேர் என்ன? அப்படின்னும்போது அப்போ அவன் கேட்குறான்ல, அவன் கமருதீன், நீ வந்துட்டு நீ தானே உனக்கும் தானே பிடிச்சிருந்து 2 பேரும் பிடிச்சி தானே பண்ணா அப்படின்னு சொல்லும்போது எஃப்ஜே ஆதிரை விஷயமும் வெளில வந்து ஆதிரை அதான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் வந்து நான் தான் பழகினேன் செஞ்சேன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிறான்னு தெரியும் போது நான் அதுலேருந்து வெளில வராமல் இருந்தது தான் என் தப்பு, அதை நான் பண்ணியிருக்கணும், பண்ணலை, என் கேம் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்றதை சொல்லும்போது அப்போ ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ்லேயே நீ ஏன்டா சொல்லலை வேணாம் எனக்கு வந்து நான் கேம் ஆட வந்திருக்கேன் எனக்கு வேணான்னு. அப்போ அந்த 2 வாரம் அந்த பொண்ணை டாஸ்க்கு சண்டைக்கு மற்ற பஞ்சாயத்துக்கு ஓட்டிங்க்கு எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டே தானடா? ஆமாம் தானே? அப்போ அதே கேள்வி தான் நான் கமருதீன் கிட்டேயும் கேட்குறேன். அப்போது உனக்கு இஷ்டம் இல்லைன்னா இப்போ அவள் ஓகே சொன்னால் 2 பேரும் வந்துட்டு பிடிச்சி தானே பேசணும் பழகணும்னு அந்த ஆள் சொல்கிற இடத்துல அந்த கமருதீன் சொல்கிற இடத்துல அவள் வரும்போது நான் கேம் ஆட வந்திருக்கேன், இந்த கண்டென்ட் கொடுக்க வரல, நான் ஸ்ட்ராட்டஜிக்காகவும் இதை பண்ணலை, எனக்கு பர்சனலாகவும் எனக்கு அது இஷ்டம் கிடையாது, நான் எங்கள் கேம் ஆட வந்திருக்கேன்னு ரொம்ப ஜென்யூன் ஜென்டில்மேனாக நீ சொல்லிட்டு போக வேண்டியது தானடா? ஏன்டா சொல்லலை? அவள் வேணான்னு சொன்னேன், இவ வேணான்னு சொன்னோன்னே அவகிட்டையும் போயிட்டேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள்லாம் பெரிய ஆளுன்னு உனக்கெல்லாம் ஓட்டு வருது, கேட்டால் உனக்கு அந்த ஹீரோயிசம் வெளியில் இருக்குது ரைட்டா? அப்போ ஒன்று நீ ஒரு பிஆர் கண்டிப்பாக பிஆர் செட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. வினோத்தும் பிஆர் செட் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. எல்லாம் ஒன்றுமே பண்ணாது, உங்களுக்கு எவ்வளோ அவ்வளோ ஓட்டு வரும் அப்படின்னு தெரில. அதுவும் நீ 7-8 வாரத்தில் பண்ணால் கூட பரவாயில்ல, உள்ளே பண்ணது மொத்தம் ரவுடித்தனம். அந்த ரவுடித்தனத்துக்கு எகிரிட்டு வந்துட்டு வந்த இந்த லோக்கல் ரவுடி வினோத்து, இந்த எஃப்ஜே அவன் உள்ளே இருக்கான். ஆனால் அவன் கூட வந்து இந்த லவ் கண்டென்ட் கொடுத்து இந்த ஆதிரை வெளில வந்துச்சு. அப்புறம் ஆதிரே வினோத்துன்னு வரும்போது அந்த பொண்ணு வெர்ஷன் ஒன்று இருக்குது, அதை சோஷியல் மீடியாவில் சொல்லவே இல்லை. அந்த பொண்ணு எல்லா இன்டர்வியூவில் சொல்லுது, கத்துது, ஆனால் அது வெளியில் வரல. ஆதிரைக்கு சப்போர்ட் பண்ணிலாம் பேசலாங்க, தப்புனா 2 பேரும் தப்பு, அவ்வளோதான். அது ஆம்பளை பண்ணால் ஒரு மாதிரியும் பொம்பளை பண்ணால் வேறு மாதிரியும் வர்றது தான் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற இடத்துல அதுக்கப்புறம் என்னது மக்களை திட்டிட்டு போயிட்டாங்க ஆதிரை. அதெல்லாம் வேறு உடனே அவனுக்கு வைரல் ஆகிடுச்சு. அந்த பொண்ணு வெளில வந்து என்ன ஏதுன்னு சொல்கிறதுக்குள்ளேயே மக்களை தற்கொலை கூட்டம், தற்கொலை மக்கள் ஓட்டு போடலன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. நான் கூட அதுக்கு தம்ப்நெயில் ரெடி பண்ணி வச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அப்படி நடக்கவே இல்லை, இல்லைனா வந்து ஷோவில் அதை கட் பண்ணிட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு சொன்னால் நான் அப்படி சொல்லலை, மக்கள் எனக்கு ஓட்டு போடல வரல, என்னை அவங்க புரிஞ்சிக்கல அப்படின்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுது. நான் சொன்னோன்னே சேது சாரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டாரு. ஆனால் உடனே அந்த ஜோ மைக்கேல் அந்த ஆள் தான் போல இருக்குது, நான் பேர் சொல்ல அந்த ஆள் தான். ஏன்னா அந்த ஆள் இன்டர்வியூ தான் இன்றைக்கி வந்துச்சு. அவர் தான் அந்த ஆதிரியை கேள்வி கேட்குறாரு. அந்த பொண்ணு கரெக்டாக இன்டர்வியூ முடியும் போது ஒரு கேள்வி கேட்குது, என்ன நான் தற்கொலை மக்கள்னு சொன்னது நீங்கள் தானே, உங்கள் சேனலில் தானே போட்டிங்க அப்படின்னும் கேட்டுருச்சு அந்த பொண்ணு. இன்னொரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்லுது, ஒரு பெரிய ரிவ்யூவர் ஒருத்தர் யூடியூபர் ஒருத்தர் போட்டார், நான் என்ன பேசினேன் பண்ணேன்னு வெளில வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவர் சொல்லிட்டாரு, நான் சொன்னது மக்கள் என்னை புரிஞ்சிக்கல ஓட் பண்ணலன்னு சொன்னேன். ஓகேங்க, மக்கள் ஓட்டு பண்ணுறாங்க பண்ணல, அவங்க பேசுனாங்க பேசலை, அது உண்மையாக பொய்யான்னு தெரியாமல் எப்படி அவ்வளோ ஈஸியாக உங்கள் வார்த்தைங்களை விட்டுடுறீங்க ஒரு யூடியூப் சேனலில் அப்படிங்கிறதா இருக்குது. நீங்கள் பெரிய சேனலாக இருந்தால் என்ன வேணால் பேசுவீங்களா? பேசிட்டு சாரி கேட்டால் சரியாக போயிடுமா? இப்போ அந்த பொண்ணு உள்ள அந்த கேம் எப்படி அடிச்சோ அந்த பொண்ணு அந்த கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணிக்குது. ஆனால் சொல்லாத ஒன்றை உண்மைன்னு பொய்ன்னு தெரியாத ஒன்றை நீங்கள் எப்படி ஒரு பொண்ணு மேலே மட்டும் டக்குன்னு தூக்கி வச்சிருவீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ அந்த அந்த பேக் டச்சாக இருக்கட்டும், அது கமருதீன் பாருவாக இருக்கட்டும், எஃப்ஜே ஆதிரியாக இருக்கட்டும், அப்போ அதே மாதிரி அந்த இடத்துல அந்த ஆம்பளை நிற்க வச்சு நீங்கள் கேட்பீங்களான்னா அது ரொம்ப அவன் வருவான் 4 வாரம் 5 வாரம் கழிச்சு ஃப்ரீ நாமினேஷன்லேயே தப்பிச்சு இல்லை சேனலோட சப்போர்ட்டில் தப்பிச்சு 9 10 வாரம் வருவான். ஆனால் சூட்டோட சூடு வெளில வந்ததுனால இந்த பொண்ணு மாட்டோம். இப்போ பாருவுமே நீங்கள் அப்படி வெளில அனுப்புவீங்களா? இந்த பொண்ணு மாட்டோம். 10 வாரம் ஹீரோயிசம் காமிஸ்டார் உள்ளே இருந்தாருன்னா அவர் மாட்ட மாட்டார். இதுதான் காலங்காலமாக நடக்குதுல்ல. ஓகே, விஜய் பாரு வெளில வரப்போகிறாங்க அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை உள்ளே இருந்தால் லக்கு, இல்லைன்னா அடுத்து யார் ஃபேன்ஸாக மாறலாம். இந்த சீசன் என்ன கிழிதுன்னு பிக் பாஸே கிழிச்சார்ல, அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன் கைஸ். தேங்க்யூ.